ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கேட்ட ஜம்போ குக்கீஸோட ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என் குழந்தைங்களோட ஃபேவரட் மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ண பார்க்கலாம். குக்கீஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே பட்டரை வந்து மெல்ட் பண்ணி தான் சேர்க்கணும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 125 கிராம் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு பட்டர் எடுத்தோன்னா அதே கப் அளவில் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். குக்கீஸ் பண்ணும்போது ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கங்க, அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும். இப்போ இதில் 2 முட்டையை 1 by 1 உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 2 கப் சேர்க்கணும். ஃபஸ்ட் 1 கப் சேர்த்துட்டு இதில் வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்கக்கூடாது, பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். டோட்டலாக வந்து 2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சாக்லேட் சேர்க்க போகிறேன். சாக்லேட் சிப்ஸ் சேர்க்குறத விட ஃபுல் சாக்லேட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தா என் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கீஸோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். கப்போட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 கப் பட்டருக்கு 1 கப் சுகர், 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கீஸை வந்து என்னோட குக்கிங் ரேஞ்சில் தான் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 180 டிகிரியில் வந்து கிட்டத்தட்ட 1 hour பக்கத்தில் ஆச்சு ரெடி ஆகி வர்றதுக்கு. ஸோ இந்த ரெசிப்பியில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.